ஹலோ மக்களே, நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஏன் ரோஜா செடி எப்படி நிறைய பூ பூக்கும், எந்த மாதிரி நான் ஃபுல்லாக வளர்க்கலாம், ஸோ ஸ்டார்டிங் டு பாட்டம் நான் எந்தெந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்தா என்னோடய ரோஜா செடி நல்லா பூக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருக்கிறது டிஏபி பற்றி தான். ஸோ டிஏபி தவிர்த்து இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. டிஏபி ஒன்று மட்டும் ரோஜா செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதையும் யூஸ் பண்ணலாம். அது கூட அடிஷ்னலாக நான் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது ரோஸ் கலெக்ஷன்ஸ், டிப்ஸ், வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம ஆன்லைன் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஏபி பற்றியே போகலாம். ஸோ டிஏபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டை அமோனியம் பாஸ்பேட். இது தாங்க டிஏபியோட ஃபுல் நேமு. ஸோ கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக உங்களுக்கு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கக்கூடியது தான். இது கெமிக்கல் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக போச்சுன்னா உங்கள் ரோஜா செடிகளுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய இது வாட்டர் சால்யூபலாக கொடுக்கறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட். இதில் இந்த டிஏபியில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுக்கு ரோஜா செடிகள் நல்லா பூ பூக்கும், நல்லா க்ரோத்தும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த செடிகளுக்கு இல்லை, எல்லா செடிகளுக்குமே இது தேவைப்படுற ஒரு சத்து. ஸோ டிஏபியில் மட்டும்தான் இந்த சத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டிஏபி தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் 19 சொல்லக்கூடிய என்பிகே, வர்மி கம்போஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மிக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இதே கண்டென்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அளவுகள்லாம் மாறி மாறி இருக்கும், அவ்வளோதானே தவிர சேம் இதே கண்டென்ட்டு தான் இருக்கும். டிஏபி மட்டும்தான் போடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. எங்களுக்கு டிஏபி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கேட்குறீங்க. டிஏபி கிடைக்காதவங்க என்ன போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ஆல்டர்னேட் சாய்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்பிகேலையும் நீங்கள் கேட்ட அதே டிஏபியில் இருக்கிற நைட்ரோஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இதுதான் இருக்குது. அது மூணுமே ஒரே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டிஏபி விட என்பிகே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்றதுனால அது யாருமே அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் டிஏபி விட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அது கிடைக்கும். சே இந்த கெமிக்கல்லாம் விட்டுருமா, எனக்கு ஆர்கானிக்காக மட்டும் நீ ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்காக தாங்க இந்த வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம். இதை நார்மலாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இது எந்த செடிக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாங்க. பழஞ்செடி, பூச்செடி, காய்ச்செடி, இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காகவே இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பூக்கள், வளமும், வெஜிடபிள் சத்துக்களும் நிறைய கொடுக்கும். அது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ரொம்ப பக்காவாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஜென்யூனாக எனக்கு ஒருத்தவங்க கொடுத்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த வர்மி கம்போஸ்ட் மட்டும்தான் நான் என்னோடய லெமன் பிளான்ட்டுக்கு போடுறேன், என்னோடய லெமன் சைஸ் ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி காய்க்குது, பார்க்குறவங்கலாம் இது லெமனான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னவங்க ஒரு ஜென்யூன் ரிவ்யூ இது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வெர்மி கம்போஸ்ட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் பூ பூக்கலாம். எப்படி கொடுக்கறது அந்த மாதிரி அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். அப்புறம் ரோஸ் மிக்ஸ் இது ரோஜா பூக்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அது பேர்லேயே தெரியுது ரோஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட் தான். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் நியர்பை ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கிடைக்காது அப்படின்றவங்க ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்த விட ப்ரைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் ஃபெர்டிலைசர், பெஸ்ட் ஃபெர்டிலைசர் ஃபார் ரோஸ் பிளான்ட்ஸ். இது 4 மட்டும்தான். 4 போதும். இதுக்கு மேலே நீங்கள் தேட வேண்டியது அவசியம் கிடையாது. இதிலே மேக்ஸிமம் எல்லாம் கிடச்சிரும். இதை தவிர்த்து உங்களுக்கு மீன் அமிலம், நீம் ஆயில், ஃபங்கிசைட், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே இருக்குது. நீம் கேக் இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேவைக்கேற்பதாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு செடியில் பூச்சி தாக்குதலோ இல்லை ஏதாவது ஃபங்கல் டிசீஸோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளாக ஈஸியாக எந்த ஃபெர்டிலைசர் உங்கள் ரோஜா செடிகளை நிறைய பூக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டான ஃபெர்டிலைசர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரோஜா செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் நம்ம சேனல்லேருந்து ரோஸ் நர்சரி சார்பாக வந்துக்கிட்டே இருக்குது.